தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இன்டர்நெட் ஸ்பீட் மீட்டர் எப்படி எனேபிள் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம புதுசா ஒரு மொபைல் வாங்குனோம் அப்டின்னா, இந்த ஒரு ஆப்ஷன் டிஃபால்ட்டா இருக்காது. நம்மளே தான் செட்டிங்ஸ்ல போய் எனேபிள் பண்ற மாரி இருக்கும். இந்த ஒரு இன்டர்நெட் ஸ்பீட் மீட்டர் எனேபிள் பண்ணோம் அப்டின்னா, கரண்ட்டா நம்மளுடைய மொபைல்ல எவ்வளோ இன்டர்நெட் யூஸ் ஆகுது அப்டின்றத ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்டர்நெட் ஸ்பீடுமே காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்க்ரீன்ல நீங்க டாப்ல பார்த்தாலும் தெரியும். எனக்கு பார்த்தீங்கன்னா, கேபி கணக்குல இப்ப ரன் ஆகிட்டு இருக்கு. நான் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணேன் அப்டின்னா, எம்பி கணக்குல கூட டவுன்லோட் ஆகும். அந்த ஒரு ஸ்பீட பார்த்தீங்கன்னா, இங்க மென்ஷன் ஆகும். சரியா? இது எப்படி எனேபிள் பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, மேல சர்ச் பார் இருக்கும். இந்த சர்ச் பார் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் பார் அப்படின்ற மாரி சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸ் பார்ன்றது ஒவ்வொரு மொபைலும் டிஃபரெண்ட்டா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் யூஸ் பண்ற மொபைல் பார்த்தீங்கன்னா, Redmi மொபைல். ஓகேவா? இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் பார் அப்படின்ற ஆப்ஷன்ல தான் என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீட் எனேபிள் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, நான் டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். அல்லது எனேபிள் பண்ணேன் அப்படின்னா மேல டாப்ல ஷோ ஆகும். சரியா? இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு சில மொபைல் இருக்காது. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா, சிம் கார்ட் அண்ட் மொபைல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, அட்வான்ஸ் செட்டிங் அப்படின்னு இருக்கும். இதையுமே பிரஸ் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கனெக்ஷன் ஸ்பீட் அப்படி இல்லன்னா இன்டர்நெட் ஸ்பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. நார்மலா Redmi மொபைல் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் பார் அப்படின்ற ஆப்ஷன்ல தான் இருக்கும். நீங்க மத்த மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு செட்டிங்ஸும் செக் பண்ணி பாருங்க. இதுவே உங்களுக்கு ஒரு வேலை இல்ல அப்படின்னா, கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா, கனெக்ஷன் அண்ட் ஷேரிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். கனெக்ஷன்ஸ்னு இருக்கும். பொதுவா இது பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, இங்கேயுமே உங்களுக்கு காட்டும். இங்கேயுமே நீங்க எனேபிள் பண்ணிக்க முடியும். இங்கேயும் ஒரு வேலை உங்களுக்கு இல்ல அப்படின்னா, நீங்க Play Storeல அப்ளிகேஷன் தான் இன்ஸ்டால் பண்ணணும். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதுல இருந்தா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.